ஓகே காய்ஸ், என்னதான் சோனி வந்துட்டு PS5க்கு அப்டேட் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக வச்சுருந்தாலும் சில நேரத்தில் யூசர்ஸ் வந்து நம்ம பாய்க்கும் போது நம்மளுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை வருதுன்னு. அந்த பிரச்சனைலாம் வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடியது தான். என்னதான் PS5 வந்து ஒரு பெஸ்ட் கொன்சோலாக இருந்தாலும் சில இஷ்யூஸ் வந்து இருக்க தான் செய்யுது. என்ன இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லேக் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்டட்டர் பண்ணும், அதுக்கப்புறம் திடீர்னு சில கேம் விளாடும் போது ஃப்ரீஸ் ஆகி கிராஷ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு FPS ப்ராப்ளம் வரும். சில நேரத்தில் FPS வந்து ஏறும், சில நேரத்தில் FPS வந்து இறங்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு சோனி அப்டேட் கொடுத்துலாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம பேசிக்காக என்ன செய்வோம், ஓகே ரீஸ்டார்ட் பண்ணால் சரியாக போயிடும். சில நேரத்தில் ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் திருப்பி அந்த பிரச்சனை வரும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். அந்த ஃபிக்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம சேஃப் மோட்டில் போயிட்டு கேஷ் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ரீபில்ட் த டேட்டாபேஸ் செய்ய போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஹெவி கேமராக இருந்தால் இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைனா நீங்கள் ஒரு நார்மல் கேமராக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 2 monthsக்கு ஒன்ஸ் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ரீசெட் செஞ்சுக்கலாம், கிளியர் கேஷ் பண்ணிக்கலாம். ஹெவி கேமராக இருந்தாலும் சரி, 1 monthக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு கிளியர் கேஷ் பண்ணலாம், ரீபில்டிங் டேட்டாபேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல உங்களோட PS5 PS5 Proவோ டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் உங்களுக்கு ஒரு USB-C கேபிளும் இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. லேட்டர் நீங்கள் வந்து டுவல் சென்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ லைட்டு ஆஃப் ஆச்சா? ஒன்றும் இல்லை, லைட் பிளிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பவர் பட்டன் இருக்குல்ல, 2 பீப் கேட்குற வரைக்கும், சவுண்டு பீப் கேட்குற வரைக்கும் நீங்கள் வந்து அழுத்திக்கிட்டே இருக்கணும். ஓகே, 1 2. ஓகே, 2 சவுண்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே போயிட்டு ஓகே, connect the controller using the USB cable, then press the PS button. ஓகே, சேஃப் மோடு கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, ஸோ பாருங்கள், இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ ரிப்பேர் console ஸ்டோரேஜ் இருக்குது, அப்டேட் சிஸ்டம் சாஃப்ட்வேர், ரீஸ்டோர் டிஃபால்ட் செட்டிங், கிளியர் கேஷ் அண்ட் ரீபில்ட் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம செய்ய போகிறோம். நம்பர் 6. ஓகே, கிளியர் கேஷ் அண்ட் ரீபில்ட் டேட்டாபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளியர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேஷ் முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரீபில்ட் டேட்டாபேஸ் செய்வோம். ஓகே, ஸோ முதல்ல இது this software cache will be cleared. ஓகே, ஸோ திருப்பி அதே மோடுக்கு வருதா இல்லை திருப்பி PS5 மோடுக்கு போதான்னு தெரியலையே. ரைட் ஏரியாவை பார்த்தா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணது போல இருக்குது. ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ திருப்பியும் வந்து நீங்கள் வந்து ரீபில்டு பண்ணணும் டேட்டாபேஸை. ஓகே, இப்போ வந்து கிளியர் கேஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து திருப்பி வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறேன். டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ரீபில்டு டேட்டாபேஸ் செய்கிறேன். சரி, லைட் வந்து அதே மாதிரி பிளிங்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே, ஆஃப் ஆச்சு. பிளிங்க் சவுண்டு, ஃபர்ஸ்ட் சவுண்டு, அதோட ஓகே செகண்ட் சவுண்டு. ஸோ இப்போ ஹோம் போயிட்டு அதோட ப்ளே ஸ்டேஷன். ஓகே, ஸோ பாருங்கள், தட்டினோட திருப்பி வந்துருச்சு. ஓகே, கிளியர் கேஷ். இப்போ வந்து நம்ம ரீபில்டு டேட்டாபேஸ் செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஸோ டேக் ஃபியூ ஹவர்ஸ் டு ரீபில்டு டேட்டாபேஸ். ஓகே ஓகே, தட்டிட்டேன். இப்போ அது ரீபில்டு பண்ணோம். எவ்வளோ நேரம் எடுக்குன்னு தெரில, ஃபியூ ஹவர்ஸ் நேரம் போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, 4 minutes காட்டுது. சரிங்களா? 4 minutes கழித்து நம்ம பார்ப்போம். ஃபியூ ஹவர்ஸ்னு காட்டுச்சு, பார்த்தா 4 minutes காட்டுது, தெரியலையே. ஓகே, 3 minutes.
3 minutes, 3 minutes. 24 seconds left. 15 seconds. 8 seconds. 4 seconds. 1 second. Okay. ஓகே அவ்வளோதான் கைஸ். ஸோ பாருங்கள் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கேம் விளாண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பிகாஸ் இது வந்து சோனி வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்குற ஒரு 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 ஃபீச்சர்ஸ் மாதிரி நம்மளே வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு ரீசெட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது மூலிமா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஓகே ஸோ என்னோடய கேம்ஸ்லாம் பாருங்கள் இங்கே தான் இருக்குது. ஓகே ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓகே சரிங்களா. ஓகே ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ யாருக்கு வந்துட்டு இது பற்றி தெரியலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். See you guys in the next video. Thanks for watching guys. Bye.